இங்க வாடி கொஞ்சம். என்னங்க சொல்லுங்க. அடுப்படியில அவ்ளோ வேலை இருக்கு. இந்த தோசை யார் சுட்டது? இந்த வீட்ல நீங்களும் நானும் மட்டும் தானே இருக்கோம். அப்போ வேற யார் சுட்டிருப்பா? நான் தான் சுட்டிருப்பேன். இல்ல, இந்த தோசையை சாப்பிட்டா ஒரு மாதிரியா இருக்கே. இது என்ன மாவு? அத்த, அதுவா? தோசை மாவுல மட்டும்தான் தோசை சுடணுமா என்ன? வேற என்ன மாவுலடி சுட்ட நீ? டென்ஷன் ஆகாதீங்க அத்த. தோசை மாவு இல்லன்னு கோல மாவுல சுட்டேன். என்னடி மாப்பிள தினைக்க குடிச்சிட்டு வராராமே? ஆமாம்மா, என்னதான் பண்ண சொல்ற என்ன? சின்ன பொண்ணு கேட்டியா இல்லையா? என்னங்க அத்த? மாப்பிள தினைக்க குடிச்சிட்டு வராராம். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அத்த, எனக்கு அதோட டேஸ்ட் தெரியாது அத்த. நாளைக்கு வேணா நானும் குடிச்சு பார்த்துட்டு சொல்லவா நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு? ஹலோ ஹலோ, என்ன உனக்கு என்ன பிடிக்கலன்னா என் மூச்சுக்கு நேரம் சொல்ல வேண்டியதானே? யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா? நான் தெரிஞ்சுதான் பேசுறேன், தெரியாம ஒன்னும் பேசல. என்ன அப்படியே உங்க அக்கா கிட்ட போய் போட்டு விடுற? இப்ப கூட உங்க அக்கா குரல்ல பேசி என்னை ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா? ஹே எருமை, அக்கா மாதிரி பேசல, நான் தான் பேசுறேன். இரு, நான் வரேன். ஹே சின்னதுரை. ஹே கவிதா, எப்படி இருக்க? எப்படி இருப்பேன்? ஏதோ இருக்கேன். சரி சரி, உன்னோட மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது? நீ கட்டினாதான் அதுக்கு பேரு தாலி கயிறு, இல்லனா அதுக்கு பேரு தூக்கு கயிறு. சரி விடு, நடந்து முடிஞ்சத பத்தி பேச வேணாம். சரி, நேத்து எதுக்கு ஹாஸ்பிடலுக்கு வந்த? ஃபீவரா? இல்ல இல்ல சின்னதுரை, 3 மாசம் மாசமா இருக்கேன். அதான் ஸ்கேன் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ இல்லாம இந்த லைஃபே எனக்கு பிடிக்கலடா.